எஸ், நம்ம அந்த இதுக்கு முன்னாடி பாயிண்ட் வந்து பார்த்தோம். நம்ம 3 பீப்புள்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றது, கன்சியூமர், ரீட்டைலர் அண்ட் லீடர். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செப்டம்பர் மந்த்ல ஒரு பிக் மெகா ஸ்டார் மகா உற்சவ் நடக்க போகுது 3000 டாப் டைமர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ கொல்கத்தால நடக்க போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ இப்ப நீங்க பாக்குறதா become a qualified star associate with 45,000 GPV, okay, in the month of June and July. Please note the peoples in the point நீங்க clear note பண்ணிக்கோங்க. பென் அண்ட் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அட்லீஸ்ட் மினிமம் 40 to 50 பீப்புள்ஸ் வந்து இந்த ஸ்டார் மகா உற்சவ்க்கு குவாலிஃபை பண்றதுக்கான ஒர்க் அவுட்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கிரைடீரியாங்கிறது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ஸ்டார் குவாலிஃபை ஆறதுக்கு நார்மல் பிசினஸ் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா 75,000 GPV இருக்கணும், என்டையர் குரூப்போட GPV. பட் இங்க வந்து என்ன எப்படி நம்ம கொண்டு வந்திருக்காங்க, ஒரு கம்பெனி வந்து அனிவர்சரி ஆஃபர்ஸ்க்காக இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜூன் மந்த் அண்ட் ஜூலை மந்த். ஓகே, சோ இந்த பிளான்ல வந்து 4 லெக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லெக்லயும் மினிமம் ஜூலை எண்ட் பிஃபோர் 31st நீங்க 10,000 குமுலேட்டிவ் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் தி என்டையர் குரூப் PV 45,000 ஜூலை 31st பண்ணீங்க அப்படின்னா and you are eligible for star associate recognitions in Kolkata. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்வா பங்களா கன்வென்ஷன் சென்டர். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3000 பார்ட்டிசிபென்ட்ஸ் முன்னாடி நீங்க ஸ்டார் ரெகக்னிஷன்ஸ் எடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, 5,000 rupees ஒர்த் ஹோம் அப்ளைன்ஸ் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ இது எல்லாமே ஜூலை 31st முடியணும். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களோட அப்ளைன்ஸ் அண்ட் உங்களோட மதர் அப்ளைன்ஸ்ல நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டுக்கலாம். சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாட்டுல இருந்து 50ல இருந்து 100 பீப்புள்ஸ்க்கான பிளானிங் நடந்துட்டு இருக்குது. சோ இந்த மந்தே ஆல்மோஸ்ட் 25-30 பீப்புள்ஸ் குவாலிஃபை ஆயிருவாங்க. சோ ஜூலைலயும் அதே மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு சவுத்ல இருந்து ஒரு பிக் ஸ்ட்ராங் பவர்ஃபுல் டீம் நம்ம வந்து நார்த்ல நம்ம காட்ட முடியும். சோ அதுக்காக டீம் ஒர்க் நிறைய நடந்துட்டு இருக்குது. சோ இதை பத்தி டவுட்ஸ் நம்ம இன்னும் கிளாரிஃபையா வேணும் அப்படின்னா உங்களோட டீம் மெம்பர்ஸ்ட்ட பேசுவோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா yes, now an opportunity grow faster. So இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா easy steps for joining in top time business. இப்போ நம்ம பிசினஸ் பிளான்ல வந்துடலாம். toptimenet.com-ல நீங்க லாகின் பண்ணி ஓகே, சோ உங்களோட ஆஸ் பர் இந்தியன் கவர்மெண்ட்ல ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் பேங்க் டீடைல்ஸ்ல வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஐடி கிரியேட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஐடி வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஜாயினிங் பர்பஸ்லாம் நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறது நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ இந்த பிளானோட யூஎஸ்பி என்ன அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்கலாம். ஸோ இந்த யூஎஸ்பி அப்படிங்கிறது என்னன்னா மற்ற கம்பெனிக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த யூஎஸ்பில பார்க்க போறோம். யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன்ஸ். ஓகே, ஸோ நெட்வொர்க் பீப்புள்ஸ் இருக்கவங்களுக்கு கிளியரா தெரியும் என்னென்ன பிளஸ் இதுல இருக்குது அப்படின்னா மற்ற டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க்லயும் நம்ம கிட்ட என்ன பிளஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்கலாம். அக்குமுலேட்டிவ் பிசினஸ் பிளான், easy to understand, easy to explain, easy to duplicate, easy to recruit people, 4-leg depth generations plan, easy to upgrade your rank, no side maintenance for rank upgrades, no side maintenance to earn income of leadership performance bonus, travel fund, car fund, house fund, business building fund and annual royalty. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத்த டைரக்ட் செல்லிங்ல இருக்கிற பிளான்ல இதெல்லாம் இந்த பிளஸ் பாயிண்ட் வந்து அதுல இருக்காது. பட் நம்ம ஃப்ரீடம் பிசினஸ் பிளான்ல இதெல்லாமே எடுக்கலாம். ஸோ நெட்வொர்க் பீப்புள்ஸ் கண்டிப்பா தெரியும். ஸோ சைட் மெயின்டெனன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சைடு கேப் கமிஷன் இருக்கணும்னு கிடையாது. லீடர்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு லெக்ல இருக்கணும், அப்பதான் இவ்வளவு லெக் மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு இந்த கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் எல்லாம் கிடைக்கணும்ங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாமே யூஎஸ்பியா நம்ம இந்த பிளானை டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல 4 லெக் பேஸ் பண்ணி தான் நம்ம டெவலப் பண்ண போறோம் இந்த டீம். சோ அதையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதெல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இன் காம்படிட்டிவ் பிரைஸ். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பியோட மத்த கம்பெனியோட எம்ஆர்பியும் நம்மளோட எம்ஆர்பியும் கம்பேர் பண்ணோம்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லலாம். சோ அதுவும் இதுல ஒரு யூஎஸ்பியா ஆட் பண்ணிருக்கிறோம். சோ அதை நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். சோ அதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டாப் டைம் ஃப்ரீடம் பிசினஸ் ப்ரொவைட்ஸ் 12 வே ஆஃப் earn income. சோ 12 வே ஆஃப் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ஃப்ரீடம் பிசினஸ் பிளான்ல கொடுக்குறாங்க. சோ அதுல 1 by 1 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட் அப் டு 50% ஆன் டிபி பிரைஸ்ல கொடுக்குறாங்க. இது ஒன் ஆஃப் தி பிளஸ் பாயிண்ட்.
அண்ட் லைஃப் டைம் இன்சென்டிவ் ஆன் செல்ஃப் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. சோ இதெல்லாமே உங்களோட பேப்பர் பென்ல நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்க கன்சியூமர்ட்டையும் பேச போறீங்க, ரீட்டைலர்ட்டையும் பேச போறீங்க, லீடர்ஷிப்ட்டையும் பேச போறீங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல இதுல உங்களுக்கு ஏதாவது ஹைலைட் பாயிண்ட்ஸ் நீங்க பேப்பர் பென்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ லீடர்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப் டு 42%. இது ஒரு எக்ஸலண்டான ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறோம். அதையும் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்லைட்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அண்ட் ஸ்டார்டர் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5%, டூ வீலர் ஃபண்ட் 2%, டிராவல் ஃபண்ட் 2%, கார் ஃபண்ட் 2%, ஹவுஸ் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2%, பிசினஸ் பில்டிங் போனஸ் அப் டு 9%, ஆனுவல் ராயல்டி அப் டு 4% கொடுக்குறாங்க. லாயல்டி பார்ட்டிசிபென்ட்ஸ், சூப்பர் பில்டிங் பார்ட்டிசிபென்ட்ஸ், இந்த மாதிரி 12 வேஸ் வந்து இந்த ஃப்ரீடம் பிசினஸ் பிளான்ல கொடுக்குறோம். ஓகே, சோ அதை ஒன் பை ஒன்னா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரீட்டைல் ப்ராஃபிட் அப் டு 50% ஆன் டிபி பிரைஸ் கொடுக்குறோம். சோ இது வந்து ரீட்டைல் வாய்ஸ் பிரேக் ஆகுது ஆஷிக். பண்ணக்கூடிய பர்சன்ஸ் யாரெல்லாம் நம்ம ரீட்டைல் சார் வாய்ஸ் கிளியரா இல்ல, வாய்ஸ் கிளியரா இல்ல, நமக்கே தெரியும் சார் வாய்ஸ் கிளியரா இல்ல. இப்ப ஓகே, இப்போ ஆடிபிளா இருக்கா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே ஓகே, சோ இந்த 12 வே இன்கம்ஸ்ல கிளியரா இருந்ததா? அதுல ஏதாவது மிஸ் ஆச்சா? வாய்ஸ் பிரேக்கிங் ஆச்சா? 12 வே ஆஃப் இன்கம்ல அது அந்த ஸ்லைடு ஓகே ஆகல. ஓகே ஓகே, கிளியர். ஓகே ஓகே, சோ இப்போ அதுல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கும்போது ரீட்டைல் ப்ராஃபிட் அப் டு 50% ஆன் டிபி பிரைஸ். நம்ம ரீட்டைல் பீப்புள்ஸ் யாரெல்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோமோ அவங்க கிட்ட நம்ம வந்து 50% ஆன் எம்ஆர்பி டிபி பிரைஸ்ல வந்து நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ அது வந்து உங்களோட அப்ளைன் லீடர்ஸ்க்கு அது எப்படி கிடைக்குங்கிறது, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான எம்ஆர்பி அண்ட் டிபி பிரைஸ் வந்து டிஃபரன்ஷியேட் இருக்குது. சோ அது நம்ம பாத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன் ட்ரெண்ட் லூசர்ஸ் கம்ப்ளைண்ட் ரீபர்ச்சேஸ் பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்ரி மந்த் ரீபர்ச்சேஸ் ஃபார் 750 PV. ஓகே, இப்போ ஒருத்தர் கன்சியூமர் இப்போ ஒரு ப்ராடக்ட்ஸ் நான் ஏன் டாப் டைம் ப்ராடக்ட்ஸ்ல வாங்கணும்? நான் என்ன இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வாங்கிறேன், 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். அதே ப்ராடக்ட்ஸ் நான் டாப் டைம்ல வாங்கினா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் கிளியரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது என்னன்னா 100% ஆர்கானிக் சர்டிபிகேட் ப்ராடக்ட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10% ஆன் செல்ஃப் பர்ச்சேஸ் PV, 10% ஆன் செல்ஃப் பர்ச்சேஸ் PV. சோ நம்மளோட 2000 rupees 2500 rupeesக்கு ஆர்டர் போடும்போது நமக்கு PV வந்து அப்ராக்சிமேட்டா 750 ல இருந்து 1000 வரைக்கும் வரும். அந்த 750 PV வந்து பாத்தீங்கன்னா 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. சோ அது ஒரு பெனிஃபிட். 75 rupees நமக்கு கேஷ்பேக் உங்க அக்கௌண்ட்ல 7ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இது ஒன் ஆஃப் தி பாயிண்ட். சோ இதெல்லாம் நான் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு கன்சியூமர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ், நான் இந்த கம்பெனில ஏன் ப்ராடக்ட் வாங்குறேன், எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 100% ஆர்கானிக் சர்டிபிகேட் ப்ராடக்ட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட் வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் PV ல 10% கேஷ்பேக் இருக்குது. தட் மீன்ஸ் 750 PV இல்ல 1000 PV எவ்வளவு அந்த ஹோல் மந்த் அக்குமுலேஷன் PV எடுக்கிறீங்களோ அதுல 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டினியூட்டி 4 months 2000 rupeesக்கு டிபி பிரைஸ்ல வாங்கும் போது 5th month வந்து பாத்தீங்கன்னா 1500 rupees டிபி பிரைஸ்ல ப்ராடக்ட் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ இது வந்து ஒரு எக்ஸலன்ட் பாயிண்ட். சோ 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். நமக்கு வந்து 100% ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், 10% கேஷ்பேக் ஆன் PV, அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 months கண்டினியூஸா 12th நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 5th month வந்து பாத்தீங்கன்னா 1500 rupees டிபி பிரைஸ்ல, எம்ஆர்பி பிரைஸ் கிடையாது, டிபி பிரைஸ்ல 1500 rupees வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ நான் எதை சொல்றேனோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியரா நோட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மிஸ் கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. 1500ல எம்ஆர்பி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா வருதுன்னு. லாயல்டி ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 1500ல டிபி ப்ராடக்ட்ஸ்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த 1500 12ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு மாசம் 4 மாசத்துல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 1500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா சப்போஸ் ஒரு சில பேர் 12ஆம் தேதிக்குள்ள 2 பில்லிங் 3 பில்லிங் 2000 ரூபாய் பண்றாங்க அப்படின்னா ஓகே, ஒவ்வொரு மாசம் 3 பில்லிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4500 rupees டிபி ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். இட்ஸ் கோயிங் டு பி a multiple. ஓகே, இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியாது. சோ 12ஆம் தேதிக்குள்ள ஒரு தடவை 2000 வந்து 4 months கண்டினியூஸா பண்ணும்போது 1500 கிடைக்கும். அதே வந்து 12ஆம் தேதிக்குள்ள 3 தடவை 4 தடவை 5 தடவை வரைக்கும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 7500 rupees வரைக்கும் 5th monthல நீங்க டிபி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா எடுக்க முடியும். சோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணிக்கோங்க.
ஓகே எனக்கு 1500 மட்டும் தான் ப்ராடக்ட் கிடைக்குமா, நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ற 12ஆம் தேதிக்குள்ள எனக்கு அதோட ஃப்ரீயா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் நீங்க 100% எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதோட ஸ்டாப் ஆகலைங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா 12ஆம் தேதிக்குள்ள நம்ம லக்கி டிரா, ஓகே, ஒவ்வொரு கம்பெனி மத்தவங்க எல்லாம் வந்து ஏதாவது அனிவர்சரிக்கு லக்கி டிரா கொடுப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு லக்கி டிரா கொடுப்பாங்க. பட் நம்ம டாப் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசம் 12ஆம் தேதிக்குள்ள பேன் இந்தியா ஃபுல்லா யாரெல்லாம் 2000 rupees டிபி பிரைஸ்ல சிங்கிள் இன்வாய்ஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ஐடி நம்பர் நேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைவ் ஜூம்ல உங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தனை பேர்த்தையும் ஒரு 1000 பீப்புள்ஸ் அந்த சீட்ல போட்டுட்டு உங்களுக்கு முன்னாடியே லைவா வந்து லக்கி டிரா எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கிஃப்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த பாயிண்ட் நீங்க கிளியரா ஹைலைட் பண்ணணும். அந்த 50 பீப்புள்ஸ் வந்து 40 பேத்துக்கு வந்து டைரி கொடுக்குறாங்க. மீதி உள்ள 10 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் கிடைக்குது, ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்குது, வாஷிங் மிஷின் இந்த மந்த் கிடைச்சிருக்குது, எல்இடி டிவி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து எல்இடி டிவி கிடைக்குது. சோ இதோட வர்த்தே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் நம்ம கிட்ட லக்கி டிரா ஒவ்வொரு மாசம் கண்டினியூஸா வந்துட்டு இருக்குது. சோ இந்த பாயிண்ட்ஸ் நான் ஏன் திருப்பி ஹைலைட் பண்றேன்னா நமக்கு தேவை கன்சூமர். இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் கன்சூமர் பீப்புள்ஸ் நிறைய வேணும். ஓகே, என்னதான் நம்ம லீடர்ஷிப் இருந்தாலும் கன்சூமர் பீப்புள்ஸ் நீங்க எந்த அளவுக்கு உள்ள கொண்டு வரீங்களோ உங்களோட ஒர்க் ஈஸி, உங்களோட ட்ரீம் வந்து 180 daysல நீங்க அச்சீவ் பண்ண முடியும். கன்சூமர்ங்கிறது யாரு அப்படின்னா நீங்க உங்களோட ஃபேமிலில எத்தனை பீப்புள்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நெய்பர் ஹவுஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட், ஷாம்பு, சோப்ஸ், பியூட்டி கேர் கிரீம் இதெல்லாம் ஏதோ ஒரு கடையில ஏதோ ஒரு இடத்துல வாங்குறாங்க. எம்ஆர்பில 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய்க்கு அந்த கடையில ஏதாவது டிஸ்கவுண்ட் தரானா, இல்ல ஏதாவது ஆஃபர் தரானா, ஏதாவது கிஃப்ட் தரானா? கண்டிப்பா கிடையாது. சோ இந்த பாயிண்ட நீங்க சொல்லி அவங்களை எல்லாமே நம்ம டாப் டைம் ஷாப்ல வாங்க வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பெனிஃபிட்டை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்ற ஒரு ரீகால் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 10% கேஷ்பேக் ஆன் பிவில கிடைக்குது. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% ஆர்கானிக் சர்டிபிகேட் ப்ராடக்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பில இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ் கிடைக்குது. ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 4 months போடும்போது 5th month வந்து பாத்தீங்கன்னா 1500ல இருந்து நீங்க எவ்வளவு ஆர்டர் போடுறீங்களோ அப் டு 7500 rupees டிபி ப்ராடக்ட் ஃப்ரீ கிடைக்குது. அண்ட் 5th பாயிண்ட் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் டிபி பிரைஸ் 12000 rupees 2000 rupees ஆர்டர் போடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே லக்கி பர்சனா 50 பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்குது. ஓகே, சாரி 50 ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது 50 பீப்புள்ஸ். சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க சொல்லி உங்களோட சரௌண்டிங் பீப்புளை கன்சூமர் பீப்புள்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவங்களை வந்து நம்ம கம்பல்சன் பண்ண போறதில்ல. மாசம் ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி எந்த கம்பல்சன் பண்ண போறதில்ல. என்ன சொல்ல போறோம்? ஷாப் மாத்துங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி பாருங்க, ரிசல்ட் பாருங்க. ப்ராடக்டோட ரிசல்ட் நான் சொல்லவே வேணாம். ஏன்னா இந்த 2 monthsல வந்து பாத்தீங்கன்னா 40 to 50 டெஸ்டிமோனியல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு 4-5 ப்ராடக்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா டென்டாக்யூர் பேஸ்ட், குளோரோஃபில் டிடாக்ஸ், ஆஸ்டாசென்தின் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். யாரெல்லாம் 40 ஏஜ்க்கு மேல இருக்கிறவங்களோ கண்ணை மூடிட்டு ஆஸ்டாசென்தின் டேப்லெட் கொடுங்க, எக்ஸலன்ட் ரிசல்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா CoQ10+. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் நம்ம சொல்லிட்டே போலாம். சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து அவங்களே ஜஸ்ட் ஷேர் பண்ணி வாங்க வச்சுட்டீங்க அப்படின்னா 3 விஷயத்த சொல்லுங்க. ப்ராடக்ட்டை ஷோ காமிங்க, ப்ராடக்ட்டை சேல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுங்க. இத 3மே நீங்க கன்சியூமர் பண்ண வச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து நாளைக்கு நல்ல ஒரு நெட்வொர்க் பீப்புள்ஸா வர போறாங்க. சோ இதுதான் மேஜிக் ஆஃப் 750 PV. ஓகே, சோ நம்மளோட டெர்மினாலஜி என்னன்னு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெர்மினாலஜி அப்படிங்கிறது நம்ம 3 விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் மெயினா பார்க்க போறோம். எம்ஆர்பி வந்து நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது வந்து கஸ்டமர் பிரைஸ். நம்மளோட பிரைஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அசோசியேட் பிரைஸ்ன்னு சொல்லுவோம், ஏபின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு பிவி இருக்குது. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். சோ இது 3 தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது. ஒவ்வொரு டாப் டைமர் பீப்புள்ஸ் அசோசியேட்டா இருக்கிறவங்க எம்ஆர்பி, ஏபி பிரைஸ் அண்ட் பிவி இத 3 பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிசினஸ் இன்கம் ஜெனரேட் பண்ண போறோம். சோ நம்மளோட கம்பெனில என்னென்ன டெர்மினாலஜி வச்சிருக்காங்க அப்படின்னா ஆர்பிவிங்கிறது ரீபர்ச்சேஸ் பாயிண்ட் வேல்யூ, பிபிவிங்கிறது பர்சனல் பாயிண்ட் வேல்யூ. நான் ஒவ்வொரு மாசம் ஆர்டர் அக்குமுலேஷனா எவ்வளவு பிபிவி எடுத்திருக்கிறேன் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பர்சனல் பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். எனக்கு கீழே இருக்கிற 4 லெக்கும் சேர்த்து என்டையர் குரூப் பாயிண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்? ஜிபிவின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அது வந்து ஜிபிவின்னு சொல்லுவோம். டோட்டல் குரூப் பாயிண்ட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் இந்த மந்த் ஜாயின் பண்ணிருக்கிறேன், இந்த மந்த் என்னோட குரூப் சேர்த்து ஒரு 30,000 பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ஆம் தேதிக்குள்ள ஒரு 20,000 பண்ணிருக்கிறோம். சோ அந்த இடத்துல என்னோட 15ஆம் தேதி டிஜிபிவி வந்து பாத்தீங்கன்னா 50,000 குரூப் பாயிண்ட் வேல்யூ. அதாவது நான் ஜாயின் பண்ண மந்த்ல இருந்து டில் டேட் வரைக்கும் என்னோட குரூப் பாயிண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்?
50,000 அந்த டேட் வரைக்கும் இயர் டில் டேட், அதாவது YTDன்னு சொல்லுவோம். அந்த டில் டேட் வரைக்கும் எத்தனை பாயிண்ட் வேல்யூங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஷார்ட் ஃபார்மா TGPV. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட ஸ்டார் டைட்டில் அச்சீவ் பண்றதுக்கு இந்த TGPV யூஸ் ஆகுது. சோ இந்த TGPV வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டார் டைட்டில் அச்சீவ் பண்றதுக்கு 75,000 GPV வேணும். ஆனா அது வந்து அக்குமுலேஷன்ஸ்ல நம்ம கொடுக்குறோம். பட் இப்ப வந்து கம்பெனி அனிவர்சரி ஆஃபருக்காக ஜூன் அண்ட் ஜூலைல 45,000 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டார் மகா உற்சவ் இங்க இருக்கிற 47 பீப்புள்ஸ்ல அட்லீஸ்ட் 25-30 பீப்புள்ஸ் வந்து இந்த ஸ்டார் மகா உற்சவுக்கு குவாலிஃபை ஆயிருங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க அதை குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 monthsல நீங்க டேம் ஷூரா டைமண்ட் ஆக முடியும். அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட் கைஸ். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்டார் ஆக போறோம் அப்படிங்கறது, நம்ம ஒவ்வொரு டைட்டில் எப்படி கிடைக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். நீங்க பர்சனல் PV ஒவ்வொரு டைட்டிலுக்குமே ஒவ்வொரு மந்த்துக்குமே நமக்கு பே அவுட் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு லீடருக்குமே நீங்க பர்சனல் PV 750 PV கம்பல்சரி. 750 PV ஒவ்வொரு மாசம் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். இதுல எந்தவித சேஞ்சஸ் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ண போதுமா, எனக்கு எவ்ரி மந்த் இன்கம் கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது. எவ்ரி மந்த் 750 PV ஒவ்வொரு லீடர் பண்ணியே ஆகணும். அது 749 இருந்தா கூட அவங்களோட என்டையர் டீமோட பிசினஸ் கமிஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வராது. சோ 750 PV மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். இது வந்து ஒரே சிங்கிள் இன்வாய்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அக்குமுலேஷனா கூட இருக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 250 PV 10ஆம் தேதிக்குள்ள, மறுபடியும் ஒரு 20ஆம் தேதிக்குள்ள ஒரு 250 PV, 30ஆம் தேதிக்குள்ள ஒரு 250 PV, மொத்தமா அந்த மந்த்துக்குள்ள டோட்டல் PV 750 PV கூட வரலாம். சோ சிங்கிள் இன்வாய்ஸாவும் பண்ணலாம், இல்ல அக்குமுலேஷனா கூட பண்ணலாம். பட் அந்த பர்சனல் ஐடியில பர்சனல் பாயிண்ட் வேல்யூல 750 PV இருந்தால் மட்டுமே உங்களோட கமிஷன்ஸ் நெக்ஸ்ட் மந்த் கிரெடிட் ஆகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சாரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார் டைட்டில் அச்சீவ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கீழே 4 பீப்புள்ஸ், டோட்டல் குரூப் PV வந்து 75,000 இருக்கணும். டோட்டல் குமுலேட்டிவ் குரூப் PV நான் சொன்னேன்ல, TGPVன்னு சொன்னேன்ல, அதுதான் சொல்றேன். டோட்டல் குரூப் பாயிண்ட் வேல்யூ 75,000 எப்ப நீங்க ஸ்டீலிங் கிராஸ் பண்றீங்களோ அப்ப நீங்க வந்து ஸ்டார் டைட்டில் அச்சீவ் ஆக முடியும். ஓகே, அது வந்து சில பேர் 10 டேஸ்லயும் பண்ணலாம், சில பேர் 1 டேலயும் பண்ணலாம், சில பேர் 2 months கூட எடுக்கலாம், சில பேர் 3 months கூட எடுக்கலாம். எப்ப அவங்களோட டோட்டல் குரூப் PV 75,000 கிராஸ் ஆகுதோ அப்ப நீங்க ஸ்டார் ஆகணும். ஓகே, சோ இந்த ஸ்டார் டைட்டில் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் டைட்டில். நீங்க உங்களுக்கு கீழே 4 பீப்புள்ஸ். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிசினஸ் பிளானே 4 லெக் வச்சுதான் டிசைன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க உங்களுக்கு கீழே 4 பீப்புள்ஸ். அதுல ஒருத்தர் யார் எப்ப ஸ்டார் அச்சீவ் ஆறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டைட்டில் வந்து பிரான்ஸ் ஆயிருது. ஓகே, சோ அதுக்கு நம்ம கம்பல்சரி PPV 750 PV இருக்கணும் லீடர். அதே மாதிரி உங்களுக்கு கீழே 2 பேர் ஸ்டார் ஆனாங்க அப்படின்னா, அதாவது 75,000 GPV, இன்னொரு லெக்ல 75,000 GPV, எப்ப அவங்க 2 பேர் கிராஸ் ஆறாங்களோ அப்ப நீங்க சில்வர் ஆறீங்க. ஓகே, மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு டைட்டில். எப்போ உங்களோட டைரக்ட் 3 லெக்ல ஸ்டார் அச்சீவ் பண்றாங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க கோல்டு ஆயிருவீங்க. எப்போ உங்களுக்கு கீழே 4 பேர் ஸ்டார் ஆறாங்களோ அந்த இடத்துல ரூபி டைட்டில் அச்சீவ் பண்றீங்க. இந்த ரூபி டைட்டில் ரொம்ப முக்கியமான டைட்டில் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்றேன், இந்த ரூபி டைட்டில் அச்சீவ் பண்றதுக்கு ஆஸ் பர் பிளான் பிரகாரமா 75,000 75,000 75,000 75,000 3 lakh ஆகும். ஓகே, 3 lakh எப்போ உங்களோட டவுன் லைன் 4 legs கிராஸ் ஆகுதோ ஒவ்வொரு லெக்லயும் 75,000 3 lakh கிராஸ் ஆகுது. அப்பதான் ரூபி டைட்டில் அச்சீவ் ஆக முடியும். பட் இப்ப நமக்கு கம்பெனி ஒரு எக்ஸலண்ட் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. 45,000 45,000 45,000 and 45,000 4 leg ஜூலை 31st குள்ள 45 45 45 பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஸ்டார் அச்சீவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரூபி ஆக முடியும். டோட்டல் பிசினஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1,80,000 GPV தான். ஓகே, இதே 75,000 இருந்ததுன்னா 3 lakh பண்ணணும். இப்ப நீங்க ஜூலை 31st குள்ள 1,80,000 நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் பிகம் ஆகஸ்ட் 1st உங்களோட டைட்டில் பின் வந்து பாத்தீங்கன்னா ரூபி ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். ஏன் நான் ரூபி ஆகணுங்கிறத நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அந்த ரூபி டைட்டில் மூலியமா தான் உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஜெனரேட் ஆக போகுது. ஓகே, நெக்ஸ்ட் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா பேர்ல் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க 4 பேர் ஸ்டார் ஆகணும். ஸ்டார் ஆயிட்டு ஒவ்வொரு மந்த்தும் வந்து பாத்தீங்கன்னா 50,000 50,000 ஒவ்வொரு லெக்லயும் இருக்கணும். ஓகே, 50,000 50,000 50,000 ஒவ்வொரு லெக்லயும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs PV ஒவ்வொரு மந்த்தும் நீங்க பண்ணி 3 months அதை மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு பேர்ல் டைட்டில் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, சோ அந்த பேர்ல் டைட்டிலுக்கான கிரைட்டீரியா உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட்.
டைமண்ட் என்ன அப்படிங்கிறதுனா பேர்ல் எப்படி 50,000 அச்சீவ் பண்றோமோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 lakh எப்ப ஒவ்வொரு லெக் வந்து ஃப்ரம் இது கேலண்டர் மந்த். ஓகே, இது குமுலேட்டிவ் கிடையாது. 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள அல்லது 31ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ஸ்டார் அசோசியேட்டுமே 1 lakh. சோ 4 ஸ்டார் அசோசியேட் இருந்தா 4 ஸ்டார் அசோசியேட் வந்து 4 lakh வந்து 1ஆம் தேதிக்குள்ள இருந்து 31ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் ஆனாங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரீ டைமண்ட் அச்சீவ் ஆவீங்க. அது வந்து 3 months கான்சிக்யூட்டிவா மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் ஜூன் மந்த்ல 1 lakh பண்ணிட்டாங்க, ஜூலைல 1 lakh பண்ணணும், அண்ட் ஆகஸ்ட்லயும் 1 lakh பண்ணாதான் நீங்க ஒரு குவாலிஃபைட் டைமண்ட். அது வரைக்கும் நீங்க ப்ரீ டைமண்ட் தான். சோ கான்சிக்யூட்டிவா ஒரு மந்த் நீங்க டைமண்ட் அச்சீவ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 2 months கான்சிக்யூட்டிவா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான கிரைட்டீரியா ஒவ்வொரு லெக்லயும் 1 lakh PV இருக்கணும். அந்த 1 lakh PV வந்து 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, சோ இது வந்து டைமண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டபுள் டைமண்ட். உங்களுக்கு கீழே ஒரு குவாலிஃபைட் டைமண்ட் வந்தாங்க அப்படின்னா நீங்க டைமண்ட் ஆயிருவீங்க, டபுள் டைமண்ட் ஆயிருவீங்க. உங்களுக்கு கீழே ரெண்டு டைமண்ட் வந்தாங்கன்னா குவாலிஃபைடு 2 டைமண்ட் வந்தாங்கன்னா நீங்க ப்ளூ டைமண்ட் ஆவீங்க. உங்களுக்கு கீழே குவாலிஃபைடு 3 டைமண்ட் வந்தாங்க அப்படின்னா நீங்க பிளாக் டைமண்ட் ஆவீங்க. உங்களுக்கு கீழே 4 குவாலிஃபைட் டைமண்ட் வந்தாங்க அப்படின்னா நீங்க கிரவுன் அம்பாசிடர் ஆவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 9 monthsல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 பேர் பேன் இந்தியால கிரவுன் அம்பாசிடர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் வந்து மனோஜ் சாஹூ ஃப்ரம் ஒடிசா அண்ட் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் திவாரி ஃப்ரம் டெல்லி. இவங்களோட பே அவுட் ஆல்மோஸ்ட் 8 lakhs 9 lakhs வரைக்கும் வந்திருக்குது. சோ இந்த கிரவுன் அம்பாசிடர் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ஒரு டெடிகேஷன் 180 days நீங்க டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 years வந்து உங்களோட டெடிகேஷன்ஸ் உங்களோட டீமுக்கு அப்படி டூப்ளிகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs to 10 lakhs 15 lakhs வரைக்கும் உங்களோட அன்லிமிட்டட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சோ அந்த இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிகளை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். சோ உங்களுக்கு கீழே 4 பேர் இருந்தாங்கன்னா நீங்க கிரவுன் அம்பாசிடர் ஆவீங்க. சோ இந்த பாயிண்ட் டைட்டில்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம வந்து என்னென்ன டைட்டில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார், சில்வர், பிரான்ஸ், சில்வர், கோல்ட், ரூபி, பேர்ல், டைமண்ட், டபுள் டைமண்ட், ப்ளூ டைமண்ட், பிளாக் டைமண்ட் அண்ட் கிரவுன் அம்பாசிடர். இதுதான் நம்மளோட ஃபைனல் டைட்டில். இது வரைக்கும் பேன் இந்தியால 2 கிரவுன் அம்பாசிடர் வந்துட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 monthsல தமிழ்நாட்டுல ஒரு 1 or 2 கிரவுன் அம்பாசிடர்ஸ் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க. சோ அதுக்கான ஒர்க் நிறைய நடந்துட்டு இருக்குது. சோ எக்ஸலன்ட் டீம். சோ கண்டிப்பா இதை வந்து டெடிகேட்டா கொண்டு போங்க. நெக்ஸ்ட் நம்மளோட எப்படி நமக்கு வந்து லைஃப் டைம் சேவிங்ஸ் கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். லைஃப் டைம் இன்சென்டிவ் சேவிங்ஸ் எப்படிங்கிறது PPV நம்ம எப்படி செல்ஃப் பர்ச்சேஸ் முன்னாடி நம்ம இப்போ 1 by 1 பார்க்க போறோம். அந்த 12 வே ஆஃப் இன்கம் வந்து 1 by 1 ஸ்லைட்ல பார்க்க போறோம். நம்மளோட செல்ஃப் பர்ச்சேஸ் லைஃப் டைம் வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு 10% உங்க கேஷ்பேக் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஓகே, சோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லீடர்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப் டு 42%. Now you can earn up to 42% from unlimited depth. ஓகே, சோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சோ இது நீங்க வந்து கிளியரா உங்களோட டீம் மெம்பர்ஸ், உங்களோட அசோசியேட்ஸ், உங்களோட லீடர்ஸ்க்கு நீங்க கிளியரா டூப்ளிகேட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் டன். உங்களோட டாப் டைம் பிசினஸ் பிளான்ல நீங்க எதிர்பார்த்த இன்கம் நீங்க இது கிளியரா எடுக்க முடியும். ஓகே, பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் இதுக்கு மட்டும் ஒரு 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பீப்புள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் நோட் இட் டவுன். உங்களுக்கு கீழே 4 லெக் இருக்குது. 4 லெக்ல லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த 3 லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5%. நம்ம இப்ப பார்க்க போறது மேஜிக் ஆஃப் PPV. ஓகே, மேஜிக் ஆஃப் PPV 750 PPV. எல்லாருமே வந்து 750 PV நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா 5 into 3 15% இதுல கிடைக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 உங்களுக்கு கீழே அடுத்த 3 லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4%. அதோட டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 12%. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 9 லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 2%. ஓகே, அடுத்த 3 லெவல்ஸ் அதாவது 10, 11, 12 லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா 2%. அப் டு 12 லெவல்ஸ்க்கு உங்ககிட்ட எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இந்த டாப் டைம் ஃப்ரீடம் பிசினஸ் பிளான் கேட்கலீங்க. சோ 12 லெவல்ஸ் வரைக்கும் அன்லிமிட்டெட், நோ கண்டிஷன்ஸ், அன்லிமிட்டெட் பிசினஸ் பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. 39% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, 13th லெவலுக்கு மேல போனா இங்க தான் நீங்க நோட் பண்ணணும். 13th லெவலுக்கு மேல போனா நீங்க வந்து ரூபி டைட்டில் அச்சீவ் பண்ணணும். சப்போஸ் 13th லெவலுக்கு மேல எனக்கு 20th லெவல் வரைக்கும் 25th லெவல் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா 4 லெவல்லையும் உங்களோட 12 லெவலுக்கு வந்து எந்த கண்டிஷன்ஸ் இல்லாம இன்கம் கொடுத்துருவாங்க.
ஆனா 13வது லெவலுக்கு மேல நீங்க ரூபி டைட்டில் அச்சீவ் பண்ணணும். ரூபி டைட்டில் அச்சீவ் பண்ணா மட்டும் பத்தாது, ஒவ்வொரு லெக்லயும் 25,000 ஜிபிவி கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 13வது லெவல்ல இருந்து அன்லிமிட்டெட் லெவல் வரைக்கும் 3% கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் டோட்டல் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 42% லீடர் லெவல் போனஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த 42% வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்டான ரிட்டர்ன்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நம்ம மறுபடியும் இந்த ஸ்லைடுக்கு போலாம். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கேட்கலாம் சாட் பாக்ஸ்ல. ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 3 லெவலுக்கு 5%, இது எல்லாமே நம்ம 4 மேட்ரிக்ஸ்ல பாக்குறோம். அடுத்த 3 லெவலுக்கு 4%, அடுத்த 6 லெவலுக்கு 2%. இந்த 12 லெவல் வரைக்கும் எந்த கண்டிஷன் கிடையாது. 13வது லெவலுக்கு மேல நீங்க போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ரூபி டைட்டில் அச்சீவ் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு லெக்லயும் 25,000 ஜிபிவி இருந்ததுன்னா உங்களுக்கு 13th லெவல்ல இருந்து அன்லிமிட்டட் லெவலுக்கு 3% வந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க பிவில. சோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லைடு மட்டும் நான் ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கொடுக்கும். ஒன்ஸ் அகைன் ஷேர் ஆயிருக்கா? இல்ல சார், தெரியல ஸ்லைட் தெரியல. ஒன் செகண்ட். Yes, Okay, yes, done. Okay. Done. Friends, leaders, associates, இந்த ஸ்லைட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சா பக்கத்துல கால்சி இருந்தது அப்படின்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்கம் எப்படி போகுது அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் லெவல் மியூட் போட்டுக்கோங்க ப்ளீஸ். யாராவது அன்மியூட்ல இருந்தீங்கன்னா மியூட் போட்டுக்கோங்க. இரண்டாவது லெவல் 10,000, மூணாவது லெவல் 64,000. ஓகே, டன். கைஸ், இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. இதுதான் நம்மளோட 750 PVயோட மேஜிக். 4 மேட்ரிக்ஸ்ல நம்ம கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் லெவல்ல 4 மெம்பர்ஸ், ஒவ்வொரு மெம்பர்ஸ் 750 PVனா 3,000 வருது. அதுக்கு 5% 150. அந்த 4 பீப்புள்ஸ் அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ண வைக்கிறோம். அவங்க 4 கொண்டு வந்தாங்கன்னா செகண்ட் லெவல்ல 16 மெம்பர்ஸ் வராங்க. அதுக்கான டோட்டல் பிவி, அதாவது 750 ஈச் லெக்கும் போது டோட்டல் லெக் வந்து பாத்தீங்கன்னா 12,000, டோட்டல் பி வந்து 12,000 வரும். அதோட 5% வந்து பாத்தீங்கன்னா 600. அதே மாதிரி 16 கீழே 16 பீப்புள்ஸ் கீழே அதே மாதிரி 4 பீப்புள் கொண்டு வந்தீங்கன்னா 64. ஸோ அதோட டோட்டல் பிவி வந்து பாத்தீங்கன்னா 48,000. அதுக்கு 5% வந்து பாத்தீங்கன்னா 2,400. ஸோ டோட்டல் பே அவுட் வந்து 3,150. ஸோ இது எல்லாமே கமிஷன்ஸ். இதுல எந்த ஒரு கம்பெனி ஃபண்டோ இல்ல கார் ஃபண்டோ இல்ல ஸ்டார்ட் அப் ஃபண்டோ ஆட் பண்ண கிடையாது. எல்லாமே வந்து கிளியரா இந்த பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. மறுபடியும் சொல்றேன் கைஸ், 6 லெவலுக்கு மட்டும் ஓகே, 6 லெவல்ல நீங்க 4 மேட்ரிக்ஸ்ல கொண்டு போனீங்க அப்படின்னா 4,096 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதோட டோட்டல் 750 பிவி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 30,72,000 பிவி வரும். அதோட டோட்டல் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 1,64,430 rupees. இதுல எந்த ஃபண்டு, கம்பெனி ஃபண்டோ இல்ல கார் ஃபண்டோ இல்ல ஸ்டார்ட் அப் ஃபண்டோ எதுவுமே இல்ல. இந்த லீடர் லெவல் போனஸ் மூலியமாவே உங்களோட இன்கம் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா 6 லெவல்ல 4 மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,64,430 rupees. கைஸ், வேற எந்த டைரக்ட் செல்லிங்லயும் இந்த மாதிரி ஒரு 6 லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே முடியாது. ஸோ எக்ஸலண்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். இந்த 4, 16, 64, 256, 1024 இது எல்லாமே மெம்பர்ஸ் தான். ஆனா இந்த மெம்பர்ஸ் கண்டிப்பா ஆர்டர் போட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த லெவல்ல நீங்க இந்த 12,000, 48,000, 1,92,000, 5th லெவல்ல 7,68,000, 6th லெவல்ல 30,72,000 பிவியை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னாவே போதும். இந்த மெம்பர்ஸ் கம்பல்சரி ஆக்டிவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அப்படி இருந்தாவே உங்களோட இன்கம் ஆட்டோமேட்டிக்கா 1,64,430. ஓகே, இது நீங்க 12 லெவல் வரைக்கும் நீங்க கொண்டு போய் உங்களோட பிவி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்க ஷோ நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா யுவர் இன்கம் மந்த்லி 33,56,26,830 rupees. 33 கோடி ரூபாய் எடுக்க முடியுங்க டீம் மெம்பர்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுதான் 4 மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த 4 மேட்ரிக்ஸ்ல நீங்க கொண்டு போனீங்கன்னா இந்த இன்கம் உங்களுக்கு கேரண்டியா கிடைக்கும். ஓகே, சப்போஸ் என்னால 4 லெக்குமே நான் கொண்டு போக முடியல, இந்த 6 லெவல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 4096 பேர் இந்த 6 லெவல்ல 4 மேட்ரிக்ஸ்ல போகும்போது நமக்கு 4096 பீப்புள்ஸ் இருக்காங்க. சப்போஸ் நமக்கு 4 லெக்ல 3 லெக் வேலை செய்யல, ஒரே ஒரு லெக் மட்டும் தான் கீழே 6 லெவலுக்கு வரைக்கும் கொண்டு போறாங்க. இது அப்படியே டிவைட் பண்ணுங்க கைஸ். 4096 டிவைடட் பை 4 போட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1500 பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்த 30,000 PV வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே 4 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா சம்வேர் அரௌண்ட் 8,000 PV சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 30 lakhs சாரி. இது அப்படியே 4 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் 1,64,000 நீங்க அப்படியே 4 டிவைட் பண்ணும்போது உங்களோட பே அவுட் ஒரு லெக்ல டெவலப் ஆனாவே கிட்டத்தட்ட 30 to 40,000 வரைக்கும் உங்களுக்கு கேரண்டி பேமெண்ட் இருக்குது. ஓகே, சோ 40,000 பே அவுட் நீங்க ஒரு லெக்ல 6 லெவல்ல வந்து நீங்க கொண்டு போனீங்கன்னாவே உங்களோட 40,000 பே அவுட் கேரண்டி. இது 4 லெக் கம்பல்சரியா டெவலப் ஆகணுங்கிற கண்டிஷன்ஸ் கிடையாது. ஒரு லெக் டெவலப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த 1,64,000 4 டிவைட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கேரண்டி. சப்போஸ் 2 லெக் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1,64,000 டிவைடட் பை 2 அந்த அமௌண்ட் 80,000 சம்திங் வரும், அந்த அமௌண்ட் கேரண்டி. 3 லெக்ல பண்ணீங்க அப்படின்னா 1,20,000 வரும், 4 லெக்ல பண்ணீங்கன்னா 1,64,000 வரும். ஓகே, சோ இதுதான் இந்த பிசினஸ் பிளான், இந்த லீடர்ஷிப் போனஸ். சோ இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னாவே யூ கேன் earn எக்ஸலென்ட் அமௌண்ட். ஓகே, சோ இத பத்தி இன்னும் டீடைல்ஸா வேணும்னா உங்களோட லீடர் அப்ளைன் கேளுங்க. சோ நெக்ஸ்ட் நம்ம பிசிக்கல் மீட்டிங்ல இருக்கும்போது நம்ம டீடைலா ஷேர் பண்ணலாம். இதோட ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன். சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பிபிடிக்கு போவோம். ஓகே, ஓகே, சோ 13வது லெவலுக்கு மேல வேணும், நமக்கு இன்கம் வேணும், நம்மளோட லெவல் வந்து 13, 14, 15, 20 எல்லாம் போயிருச்சு அப்படின்னா எனக்கு அந்த இன்கம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கைஸ் மறுபடியும் சொல்றேன், ஜூலை 31st இஸ் யுவர் ரூபி டைட்டில். இதை நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜூலை 31st நீங்க ரூபி டைட்டில் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே 4 பேர் ஸ்டார் மகா உட்சவ குவாலிஃபை பண்ண வைங்க. 4 லெக்ல ஒவ்வொரு லெக்லயும் ஒவ்வொருத்தங்க குவாலிஃபை பண்ண வைங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரூபி ஆயிருவீங்க. தென் ஆகஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு எத்தனை லெவல் போனாலும் ஒவ்வொரு லெக் நீங்க 25,000 ஈச் லெக் நீங்க மெயின்டைன் பண்ணும்போது அன்லிமிட்டெட் லெவல் வரைக்கும் கிட்டத்தட்ட 42% ஆஃப் இன்கம் உங்களுக்கு கேரண்டியா கிடைக்கும். ஓகே, சோ இதுக்கு நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நெட்வொர்க் பீப்புள்ஸ் இது இப்ப இன்னைக்கு பார்த்த இந்த 2 monthsல வந்து ஒரு 200-300 பீப்புள் நெட்வொர்க் பீப்புள்ஸ்ட நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை கேட்ட உடனே ஆன் தி ஸ்பாட் சைன் அப் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதோட பெனிஃபிட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் ஃபண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா சில்வர் அண்ட் சில்வர் பிலோ. ஓகே, பிரான்ஸுக்கு கிடைக்கும், சில்வர் கிடைக்கும், இல்ல அவங்க ஸ்டாரா இருந்தாலும் கிடைக்கும். அந்த 5% எப்படி கிடைக்குங்கிறது பாருங்க. உங்களுக்கு கீழே 4 பேர்ல 2 லெக்ல 7,500 பண்ணாங்க அப்படின்னா 2 லெக் ஒவ்வொரு லெக்லயும் 7,500, ஒரு லெக்ல 7,500 பண்ணாங்க அப்படின்னா 2% ஆன் ஸ்டார்டர் ஃபண்ட்ல கிடைக்குது. ஓகே, சோ அதே 3 லெக்ல 7,500 பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் 2%, ஒரு 2%, அப்புறம் மறுபடியும் ஒரு 2%, டோட்டல் 4% கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு லெக்லயும் 7,500 பண்ணோம் அப்படின்னா 1% கிடைக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5% ஆஃப் ஸ்டார்டர் ஃபண்ட் வந்து சில்வர் அண்ட் பிலோ பீப்புள்ஸ்க்கு இந்த கிரைட்டீரியா குவாலிஃபை பண்ணா கிடைக்கும். பட் இந்த மந்த் நமக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க கைஸ். யாரெல்லாம் இப்ப லீடர்ஸா எடுத்துக்கிறீங்களோ, ஃபுல் ஃபிளட்ஜா கொண்டு போறீங்களோ, இந்த மந்த் உங்களோட பே அவுட் மினிமம் 7,500. அட்லீஸ்ட் உங்களோட டைரக்ட்ல 4 பேரால் 7,500 குவாலிஃபை பண்ண வைங்க. ஏன் அப்படின்னா இந்த மந்த் ஆஃபர் இந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா அவங்களோட கேஷ் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 7,500 நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஓகே, சோ இது ஒரு பெஸ்ட் ஆஃபர். ஆக்சுவலா இந்த பிவி வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஆஸ் பர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா 4,000 இருந்து 5,000 தான் முடியும். பட் இந்த மந்த் கம்பெனி ஆஃபர் கொடுத்திருக்காங்க 7,500ல ஈச் லெக் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட பே அவுட் நெக்ஸ்ட் மந்த் 7th 7,500 உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஓகே, இந்த 7,500 பிவி எப்படி வேணா கொண்டு போகலாம். நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவும் கொண்டு பண்ணலாம், இல்லைன்னா ஒரே ஆர்டர் 25,000 பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா 8,000 இருந்து 12,000 பிவி வரும். ஆட்டோமேட்டிக்கா 7,500 பிவி கிராஸ் ஆயிரும். இல்ல அப்படின்னா 1+4
அந்த 4 கீழே ஒரு 2 பேர் 4 எடுத்தா கூட ஈஸியா 7500 குவாலிஃபை ஆயிடலாம். சோ இந்த 7500க்கு எந்த கண்டிஷன் கிடையாது. ஒரு லெக்ல நீங்க டோட்டல் பிவி 7500 பண்ணணும். அது எப்படி வேணா பண்ணலாம். 4 மேட்ரிக்ஸா பண்ணலாம், இல்ல 1 லெக் கீழே 1 லெக் 1 லெக் கீழே 2 லெக் எப்படி வேணா நீங்க பண்ணலாம். மொத்தத்துல ஒரு லெக்லயும் 7500 பண்ணும்போது உங்களோட பே அவுட் வந்து 7500 கேஷ் ஓவர் ஆகும். பட் ஸ்டார்டர் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5% கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஃபண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா சில்வர் அசோசியேட்டுக்கு மேல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து 8% கம்பெனி ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது டிவைட் பண்ணிருக்காங்க. 2 வீலர் ஃபண்ட் வந்து 2% கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சில்வர் அண்ட் அசோசியேட்டுக்கு மேல இருக்கணும். பிளஸ் உங்களுக்கு கீழே 2 பேர் 25,000 ஜிபிவி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் மந்த்லி. ஓகே, 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் earn up to 2 வீலர் ஃபண்ட் 5,000 rupees வரைக்கும் earn பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் 2%. சப்போஸ் டிராவல் ஃபண்ட் வேணும் அப்படின்னா உங்களோட டைரக்ட்ல 3 லெக்ல ஓகே 3 லெக்ல 25,000 கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2% அண்ட் இப்போ ஒரு 2% டோட்டல் 4% வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பிசினஸ் பில்டிங் ஃபண்ட்ல. அது வந்து அப் டு 15,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார் ஃபண்ட் சிம்பிள் உங்களுக்கு கீழே 4 பேர் 25,000 ஒவ்வொரு லெக்லயும் பண்ணோம்னா அதுல ஒரு 2% டோட்டல் 8% வந்து உங்களுக்கு கிடைக்கும் கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா அப் டு 40,000 வரைக்கும் earn பண்ண முடியும். அகைன் மறுபடியும் சொல்றேன், யாரெல்லாம் இப்ப நீங்க ஸ்டார்ட் அப் எடுத்துக்கிறீங்களோ கைஸ் ட்ரை டு கம்ப்ளீட் 7,500 பிவி இன் பிஃபோர் 31st. இல்ல உங்ககிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு லெக்லயும் 25,000 மினிமம் 2 லெக் குவாலிஃபை பண்ணுங்க. மேக்ஸிமம் 3 லெக் அண்ட் 4 லெக் வரைக்கும் முடிக்க பாருங்க. பண்ணீங்க அப்படின்னா அப் டு 8% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஃபண்ட். இது வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பேர்ல் அசோசியேட் அண்ட் அபோவ் ஆப்பர்ச்சுனிட்டி, பேர்லுக்கு மேல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அதே சேம் 25,000 இருக்கணும். ஸோ அப் டு யூ கேன் earn up to 1 lakh ஃப்ரம் ஹவுஸ் ஃபண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து பேர்ல் அண்ட் அபோவ்க்கு. ஸோ பிசினஸ் பில்டிங் ஃபண்ட்ல 9% வந்து டைமண்ட் அண்ட் அபோவ் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே 4 ஸ்டார் அசோசியேட்ஸ், அதாவது டைமண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் 50,000 மெயின்டைன் பண்ணணும். நீங்க 3 months வந்து டைமண்ட் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 4% எனக்கு எவ்ரி மந்த் கிடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் மினிமம் 50,000 ஈச் லெக் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் earn up to 4% ஆஃப் டைமண்ட் ஃபண்ட். அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 2% உங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டபுள் டைமண்ட்ல உங்களுக்கு கீழே ஒரு டைமண்ட் அசோசியேட் ஆயிட்டாங்க அப்படின்னா யூ கேன் earn 2% ஆன் கம்பெனி டர்ன் ஓவர். மீதி 3 பீப்புள்ஸ் வந்து ஸ்டார் அசோசியேட் வந்து மினிமம் 50,000 இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1% வந்து பிளாக் டைமண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கீழே 3 டைமண்ட் அசோசியேட் வித் 2 lakh பிவி இருந்து ஒரு ஸ்டார் அசோசியேட் இருந்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் பிவி வந்து 50,000 இருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1% கொடுக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் கிரவுன் அம்பாசிடர், உங்களுக்கு கீழே 4 லெக் மினிமம் 2 lakhs ஆஃப் டைமண்ட் அசோசியேட் கம்ப்ளீட் பண்ணி டோட்டல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா கிரவுன் அம்பாசிடருக்கு 1% கிடைக்கும். ஸோ ஆனுவல் ராயல்டி அப் டு 4%. டபுள் டைமண்டுக்கு மேல வந்து உங்களுக்கு 5 lakhs அண்ட் அபவ் ஈச் பிவில உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் டபுள் டைமண்டோட ஆனுவல் ராயல்டி வந்து பாத்தீங்கன்னா 1% கொடுக்குறாங்க. மினிமம் 5 lakhs ஃப்ரம் ஜிபிவி அண்ட் 1 டைமண்ட் அண்ட் அதர் 3 ஸ்டார் அசோசியேட் வந்து 50,000 இருந்ததுன்னா அதுல ஒரு ஆனுவல் ராயல்டி வந்து 1% கொடுக்குறாங்க. ஓகே, ஃபார் ப்ளூ டைமண்ட் ஆனுவல் ராயல்டிக்கு அப் டு 1% கொடுக்குறாங்க. 2 டைமண்ட் அசோசியேட் 5 lakh உங்களோட டைரக்ட் டவுன்லைன்ல கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதர் ரெண்டு லெக்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 50,000 இருந்ததுன்னா ஆனுவல் ராயல்டி 1% கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிளாக் டைமண்டுக்கும் மினிமம் 3 லெக்ல 5 lakh அண்ட் 5 lakh பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னொரு லெக்ல 50,000 இருந்ததுன்னா ஆனுவல் ராயல்டி 1% கிடைக்கும். கிரவுன் அம்பாசிடருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 லெக்குமே 5 lakh கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா you will get 1% on annual royalty. Okay, so repurchase payout eligibility வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா next month for or release will be obtained next month 7th. அதாவது 100 ரூபாய்க்கு உங்களோட வேலெட்ல ரீபர்ச்சேஸ் 10% கேஷ்பேக் வருது பாத்தீங்களா. 100 ரூபாய்க்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்களோட வேலெட்ல இருக்கும். 100 ரூபாய்க்கு மேல இருந்தது அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஓகே, எவ்ரி மந்த் 10% செல்ஃப் பர்ச்சேஸ் பிவி வந்து 100 rupeesக்கு கீழே இருந்தது அப்படின்னா நீங்க வேலெட்ல இருக்கும். நீங்க அது வந்து ப்ராடக்டாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே கூட வச்சுக்கலாம். அது குமுலேட்டிவா ஆட் பண்ணி நீங்க அது ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம். 100 rupeesக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஃபார் லீடர்ஷிப் போனஸ் கம்பெனி ஃபண்ட் பிசினஸ் ஃபண்ட் உங்களோட மினிமம் லீடர்ஷிப் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட டைட்டில் 750 பிவி கம்பல்சரி இருக்கணும். க்ளோசிங் அண்ட் பேஅவுட்ஸ்
எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா 7th அன்னைக்கு நமக்கு லீடர்ஸ்க்கான கமிஷன்ஸ் கரெக்டா கிளியரா எந்த ஒரு டே டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஓகே பிஃபோர் 7th EOD-ல உங்க அக்கௌண்ட்ல உங்களோட கமிஷன்ஸ் பே அவுட் கிரெடிட் ஆயிரும். அதே மாதிரி எவ்ரி மந்த் க்ளோசிங் ஒன் ஆஃப் தி எக்ஸலன்ட் க்ளோசிங். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் வந்து 8 o'clock 9 o'clockல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் நம்ம டாப் டைம் லீடரோட பெனிஃபிட்காக அப் டு 11:45 வரைக்கும் டைம் இருக்குது. எவ்ரி மந்த் 30th or 31st 11:45 is the last day, last time on the month of the order. Okay, அந்த மந்தோட க்ளோசிங் டைம் 11:45 வச்சிருக்காங்க. ஓகே, so that's it my guys. Thank you guys. so நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன்னு கன்சியூமர், ரெண்டாவது ரீட்டைலர், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா லீடர். ஸோ அதுக்கான பிளான்ஸ் நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒவ்வொரு பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் மகா உற்சவ் அட்லீஸ்ட் ஃப்ரம் மினிமம் ஃப்ரம் தமிழ்நாடு 50 to 75 பீப்புள்ஸ் குவாலிஃபை ஆகணும். ஓகே, அண்ட் ரூபி டைட்டில் பிஃபோர் 31st கண்டிப்பா மினிமம் 15 to 20 பீப்புள்ஸ் ரூபி டைட்டில் அச்சீவ் பண்ணணும். அண்ட் டைமண்ட் குவாலிஃபையர்ஸ் மினிமம் 1 or 2 பீப்புள்ஸ் வந்து பிஃபோர் ஜூலை 31st குள்ள டைமண்ட் குவாலிஃபை ஆகணும். ஸோ இதுதான் இந்த பிளான்ஸ். இந்த பிளான்ஸ்ல உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட அப்ளைன்ஸ் இல்லைன்னா நீங்க எனக்கு பிசிக்கல் மீட்டிங் எப்ப இருக்கும்போது நம்ம டைரக்டா கால் பண்ணி பேசலாம். That's it from my side. All the best guys. ஆல்மோஸ்ட் கரெக்டா 1 hour எடுத்திருக்கிறேன். இந்த 1 hour டைம்ல நீங்க எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணீங்களோ, என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லணுமோ அந்த பாயிண்ட்ஸ் உங்களோட லீடர்ஸ் அண்ட் டவுன்லைன் பீப்புள்ஸ்க்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆஸ் அ டீம், ஆஸ் அ டாப் டைம் ஃபேமிலி நம்ம கரெக்டா பிளான் பண்ணி ஆக்ஷனா ஒர்க் பண்ணி டெடிகேட்டடா ஒர்க் பண்ணோம்னா யூ கேன் earn within 180 days your dream income. ஸோ உங்களோட டெடிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டெடிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ட்ரீம் அச்சீவ்மெண்ட் நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ கேஸ்.